ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சைப்பயிறு குழம்பு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்துட்டு நீங்கள் சாதத்தோட இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த பச்சைப்பயிறு வந்துட்டு நான் முளை கட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே ஊற வச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை வறுத்துட்டும் குக்கரில் சேர்த்து செய்யலாம், அது உங்களோட விருப்பம். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான இந்த பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட், இந்த பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் வந்து பச்சைப்பயிறு குழம்பு செய்ய போகிறேன். நான் வந்து முளை கட்டின பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே ஊற வச்சும் செய்யலாம், இல்ல வறுத்தும் டைரக்டா சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு முளை கட்டின பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேன். இதோட வந்துட்டு 6 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த பெரிய தக்காளி அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்துட்டு 4 பச்சை மிளகாய், இல்ல நான் வந்துட்டு மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கல. இந்த மிளகாய் வந்து காரமா இருக்கும் அப்படிங்கிற 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், நீங்க இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சுட்டா போதும், நல்லா வெந்துரும். உங்களுக்கு பச்சைப்பயிறு ஆல்ரெடி ஊற வச்சது அப்படிங்கறதுனால 3 விசில் விட்டுக்க போறேன். விசில் போட்டுட்டு அடுப்பை மீடியம்ல வச்சு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்றேன். இப்போ 3 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ப்ரெஷர் போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. நான் குக்கர் ஓபன் பண்றேன். பாருங்க, பச்சைப்பயிரெல்லாம் வெந்துட்டு தோல் தனியாவே வர அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ அது மாதிரி ஒரு ஸ்மாஷர் இருந்ததுன்னா அதை வச்சு நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இல்ல நீங்க மத்து இருந்தா மத்து யூஸ் பண்ணிக்கலாம். குழிக்கரண்டி நல்லா வெயிட்டான கரண்டி இருந்ததுன்னா நீங்க அதை வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சூடா இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி மசிச்சோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும். இப்போ நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அந்த பச்சைப்பயிறு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்மாஷரை வச்சு நல்லா நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இது செய்யறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க, சூப்பரா செஞ்சிடலாம். இதை நீங்க சூடான சாதத்தோட கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து நீங்க காரசாரமான உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய் அது மாதிரி வறுவல்லாம் சாப்பிட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும். இப்போ நான் நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ தாளிச்சுக்கலாம். ஒரு வானல் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், இது ரெண்டும் நல்லா எண்ணெயில பொரியட்டும். ஃபர்ஸ்ட் கடுகு சோம்பு பொரிஞ்சிருச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 10 பல்லு பூண்டு நான் வந்துட்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு எண்ணெயில வதக்கிட்டு சேர்க்கும் பொழுது அதனுடைய ஃபிளேவரும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில நான் வதக்கிக்க போறேன். இதோட 3 காஞ்ச மிளகாய் அதையும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப காரமாயிடும். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன், பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாயம் வந்துட்டு எண்ணெயில நல்லா பொரிஞ்சிருச்சு. கடைசியா வந்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா அந்த எண்ணெயில வதக்கிக்க போறேன். பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அந்த எண்ணெயில நல்லா வறுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஃபிளேவரும் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட நம்ம மசிச்சு வச்சிருந்த அந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியா டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான இந்த பச்சை பயிர் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல புளிலாம் எதுவுமே சேர்க்கல. காரத்துக்கு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். சப்பாத்தியோட, இட்லி, தோசை, சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது டைம் ரொம்ப கம்மியா தான் உங்களுக்கு எடுக்கும். இது செய்யறதுக்கான டைம் உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்ப தாளிப்போட அந்த பச்சை பயிரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு வேக வச்சு தாளிச்சது தான், அதனால ரொம்ப கொதிக்கணும் இல்ல. 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கடைசியா வந்துட்டு இதுல நான் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் தேவையில்லை அப்படின்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறதுனால கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவிட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிடும். நீங்க இதை சாதத்தோட கொஞ்சமா நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.